வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி இட்லி பூ, மஞ்சள், வேப்பிலை வச்சு ஒரு அழகான மாலை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய இலையாக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ சாதா பூ கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஆடி மாதம் வர்றதுனால அம்மனுக்கு இந்த மாதிரி மாலை போடலாம் நம்ம. இப்போ இட்லி பூ ஒரு 10 பூ, மேலே கீழே ஒரு 10 பூ வச்சு சாதா பூ கட்டுற மாதிரி தான் கட்ட போகிறேன். பாருங்கள், நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே போல் கட்டிக்கோங்க. உங்களுக்கு இட்லி பூ கிடைக்கலனா பட்டன் ரோஸ் இருந்ததுனாலும் வச்சு கட்டிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ரோஸ் எடுக்காதீங்க, கொஞ்சம் நார்மலான சைஸ் பூ எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். இது சும்மா நம்ம பார்டருக்கு தான் கட்டுறோம். மெயின் மஞ்சளும் வேப்பிலையும் தான். இப்போ வேப்பிலையும் அதே போல் மேலே ஒரு 6, கீழே ஒரு 6 இல்லை 7 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஷார்ப்னஸ் மேலே ஒரு 7 வச்சுக்கோங்க. அதே அந்த இலையோட நுனி பகுதி கீழே ஒரு 7, மேலே ஒரு 7 இருக்கிற மாதிரி வச்சு கட்டிக்கோங்க. அதுபோல் ஒரு 3 இது வச்சு நம்ம கட்ட போகிறோம். நமக்கு நிறைய வேப்பிலையாகவே பச்சையாகவே வேணும்னாலும் வேப்பிலை நிறைய வச்சு கட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் 3 வச்சு கட்டியிருக்கேன். இப்போ திரும்பவும் இட்லி பூ வச்சு கட்டுவோம். பாருங்கள், இட்லி பூ வச்சு கட்டுவோம். அப்போ ரெட் கலர் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கலர் இல்லைனாலும் நீங்கள் சம்மங்கியும் வைக்கலாம், வெள்ளை கலர் நல்லாயிருக்கும். ஒரு 2 சம்மங்கி வச்சு கட்டலாம். இப்போ பாருங்கள், இப்போ மஞ்சள் வச்சு கட்டிக்கலாம். 2 நாட் போட்டுக்கோங்க. மஞ்சளுக்கு மட்டும் ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப லூஸாக இருக்காது, தொங்காது. பாருங்கள், நான் ஒரு 3 மஞ்சள் வச்சு கட்டுறேன். மஞ்சள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான மஞ்சளாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொம்பு மஞ்சள் கிளகலையாக இருக்கும், வளைஞ்சிருக்கும். இந்தமாரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மஞ்சள்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ திரும்பவும் நான் இட்லி பூ தான் வச்சு கட்ட போகிறேன். பாருங்கள், இட்லி பூ வச்சு கட்டிட்டு திரும்ப இதே மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு இட்லி பூ, அதுக்கப்புறம் வேப்பிலை, இட்லி பூ, மஞ்சள், இதே இதிலே நான் மாலை ஃபுல்லாக கட்ட போகிறேன். நான் ஃபுல்லாக உங்களுக்கு கட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாமிக்கு போடும்போது அழகாகவும் இருக்கும். ஈஸியான மாலைங்க, பூ கட்ட தெரிஞ்சவங்க கட்டலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.